செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட், சுய முதலீடு மேலாண்மை. தாங்கள் நிறுவனத்தில் பணிபுரிந்தாலும் சுய தொழில் புரிந்தாலும் மேற்கண்ட சில பரிந்துரைகளை தாங்கள் கடைபிடித்தால் தாங்கள் வாழ்வில் பொருளாதார உயர்வுடன் பொருளாதார நிம்மதியுடன் வாழலாம். இது ஒரு பரிந்துரை மட்டுமே. தாங்கள் அலசி ஆராய்ந்து முடிவுகளை சொந்தமாக எடுக்க வேண்டுகின்றோம். ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதலாவது, ஹெல்த் இன்சூரன்ஸ். இரண்டாவது, டேர்ம் இன்சூரன்ஸ். மூன்றாவது, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ். நான்காவது, ப்ராவிடென்ட் ஃபண்ட்ஸ். ஐந்தாவது, ரியல் எஸ்டேட். ஆறாவது, கோல்டு. ஏழாவது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எட்டாவது, ஷேர். ஹெல்த் இன்சூரன்ஸ். எதற்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டும் என தெரிந்து கொள்ளுங்கள். தாங்களோ தங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதேனும் அவசர ஹாஸ்பிட்டல் செலவுக்காக இந்த பாலிசி எடுத்து வைத்துக் கொள்ளலாம். தாங்கள் நிறுவனத்தில் வேலை பார்த்தாலும் அரசாங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி இருந்தாலும் அது சில நோய்களுக்கு உட்படுத்தாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. ஆகையினால் ஒவ்வொரு குடும்பதாரரும் குறைந்தது 5 முதல் 15 லட்சம் வரை தேவையான அனைத்து நோய்களும் கவராகக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பானது. ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டும்? ஹாஸ்பிட்டலில் அவசர தேவைக்கு பணம் கட்டாமல் சிகிச்சை மேற்கொள்ளலாம். அனைத்து ஆஸ்பத்திரி செலவுகளும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மூலம் கவர் செய்யப்படும். சில ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி மூலம் இலவச மெடிக்கல் செக் செய்யப்படும். தங்கள் வருட முடிவில் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் மூலம் தங்கள் வருமான வரி சான்றிதழிலிருந்து சற்று விலக்கு அளிக்கப்படும். ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏன் எடுக்க வேண்டும் என்றால், இந்தியாவில் 5 இல் 2 ஆஸ்பத்திரி செலவுக்காக ஏதாவது கடனோ இல்லை என்றால் தங்களது சொத்தோ விற்கின்றனர் என NSS சாம்பிள் சோஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே ரிப்போர்ட் 2006 படி கூறுகின்றது. தாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க முன்னர் சிறந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கின்றாரா என ஆராய்ந்து செய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தங்கள் குடும்பத்துக்காக முழுவதும் தாங்கள் கணவனோ அல்லது மனைவியோ தாய் தகப்பனார் தங்கள் குழந்தைகள் வரைக்கும் ஒரே பாலிசி எடுத்துக்கொள்ளலாம். டேர்ம் இன்சூரன்ஸ். இது பெரும்பான்மையான மக்களுக்கு தெரிவதில்லை. டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியின் சிறப்பு, குடும்பத்தில் பொருளீட்டும் நபரின் மறைவுக்கு பின்னால் ஏதேனும் ஒரு பொருளாதார சிக்கல் ஏற்படக்கூடாது என பொருளீட்டும் நபர் மூலம் அவர்கள் மேல் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பது சிறப்பு. இதன் பாலிசியின் பிரீமியம் தொகை வெகு குறைவாக இருப்பினும் இதன் மூலம் வரும் கவரேஜ் பணம் மிக அதிகமாக இருக்கும். மேலும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் மூலம் அவசரகால டிசபிலிட்டி பை ஆக்சிடெண்ட், அதாவது ஏதாவது ஒரு குணமோ இல்லாவது சுகாதாரத்துக்கு ஆஸ்பத்திரி சுகாதாரத்திற்கோ டேர்ம் இன்சூரன்ஸ் மூலம் ஆட் ஆன் செய்து கொள்ளலாம். இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வேல்யூ கால்குலேட் செய்வது ஹியூமன் லைஃப் வேல்யூ என்பார்கள். ஒரு உதாரணத்திற்கு மட்டும் கூறுகின்றேன். ஒரு ஏ என்பவர் இந்த ஆண்டு வருமானம் எவ்வளவு என்பதை, இனி அவர் எத்தனை காலம் வேலை செய்வார் என்பதையும் மேற்கொண்டு அவர் ஏதாவது ஒரு லோன்
கடன் வாங்கியிருந்தால், அதாவது 12 மாதம் இன்ட்டு மேலும் 30 வருடம், அவருக்கு தற்பொழுது வயது 30 வயது என்றால் அவரை மீண்டும் சம்பாதிக்கும் வயது 30 ஆண்டுகள் 60 வயது வரை என்றால் 12 × 30, அவரின் மாத வருமானம் 10,000 என்றால் 10,000 + 2 லட்சம், மொத்தமாக கூட்டினால் 38 லட்சம். இது ஒரு உதாரணம் மட்டும்தான். ஒரு மனிதர் 30 வயதானவர் மாதம் 10,000 சம்பாதித்தால் அவர் 38 லட்சத்திற்கு HLB வேல்யூ இணையாக டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்க வேண்டும். இதற்கு மிக சொற்ப தொகையாக ஒரு ஆண்டிற்கு உதாரணம் மட்டுமே 5,600 ரூபாய் கட்டினால் போதும். இது வருடா வருடம் இது கட்ட வேண்டும். மிக முக்கியமாக சம்பாதிக்கும் குடும்ப உறுப்பினர் அவரின் HLB வேல்யூ படி டேர்ம் இன்சூரன்ஸ் எடுப்பது சிறப்பு. இதனால் ஏற்படும் நன்மைகள்: சம்பாதிக்கும் குடும்ப உறுப்பினர் திடீரென மறைவோ, அவர்கள் குடும்பத்திற்கான பொருளாதார பாதுகாப்போ, ஊனமோ ஏதோ அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ, ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ, இதை போன்ற செலவுகளுக்கு இதை போன்ற டேர்ம் இன்சூரன்ஸ் மிக சிறப்பான ஒன்றாகும். ஃபிக்ஸட் டெபாசிட். ஃபிக்ஸட் டெபாசிட் வங்கியில் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்தால் எந்த அளவுக்கு அது பாதுகாப்பானது என்பதை இந்த காணொலியில் கண்டு தெரிந்து கொள்ளலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் என்ற அதன் இணை நிறுவனத்தின் மூலம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டிற்கும் ரூபாய் 5 லட்சம் வரை இன்சூரன்ஸ் செய்து வைக்கப்படுகின்றது. மேற்கண்ட காணொலியில் கண்டு தெரிந்து கொள்ளலாம். ஆல் கமர்ஷியல் பேங்க்ஸ், அதாவது கமர்ஷியல் வங்கிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபாரின் வங்கிகள், லோக்கல் ஏரியா பேங்க்ஸ், ரீஜனல் பேங்க்ஸ் போன்றவை DICGC மூலம் கவர் செய்யப்படுகின்றது. இதில் விலக்கு பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு DICGC கவர் எடுப்பதில்லை. நீங்கள் உங்கள் வங்கி DICGC மூலம் இருக்கின்றதா என்பதை மேற்கொண்ட வெப்சைட் மூலம் தெரிந்து கொள்ளலாம். வெப்சைட் அட்ரஸ் www.dicgc.org.in. மேற்கொண்ட இது சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாகவோ தங்கள் வங்கியின் அதிகாரி மூலமாகவோ டெபாசிட் செய்வதற்கு முன்னர் DICGC கவர் எவ்வளவு அந்நேரத்தில் இருக்கிறது என்பதை கேட்டு விழிப்புணர்வுடன் தெரிந்து கொள்ளலாம். ப்ராவிடென்ட் ஃபண்ட். ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆரம்ப காலத்தில் நிறுவனங்களில் பணியாற்றும் வேலையாளர்களுக்கு உருவாக்கப்பட்டது. இதன் முக்கிய பயன், அவர்கள் 60 வயது பூர்த்தியானவுடன் அப்பணத்தின் மூலம் வீடு வாங்குவதற்கோ மேற்கொண்ட ரிட்டைர்மெண்ட் செலவுகளுக்கோ உபயோகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இது நிறுவன உறுப்பினர்களுக்கு மட்டுமே இருந்த ஒரு பயன். தற்பொழுது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஸ்கீம் என, அதாவது சுயதொழில் புரிந்தவர்கள் அவர்களும் இப்பயனை அடைவதற்காக PPF ஸ்கீமின் மூலம் ரூபாய் 500 முதல் 1,50,000 வரை ஒரு வருடத்திற்கு அதிகப்படியாக சேமித்து வைத்துக் கொள்ளலாம். இதனால் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட், வருமான சான்றிதழ் மூலம் நாம் விலக்களிக்கப்படுகின்றது. 2 வெப்சைட் அட்ரஸும் கீழே கண்டு அதன் மூலம் படித்து பயன்பெறுங்கள். அடுத்து ரியல் எஸ்டேட், லேண்ட் அண்ட் பில்டிங். இடம் மற்றும் பில்டிங் மூலம் முதலீடு செய்வது. ஒரு இடமோ அப்பார்ட்மெண்ட்டோ வாங்குவதற்கு முன்பு கண்டிப்பாக 2 சீனியர் சிவில் லாயர்ஸிடம் தாங்கள் லீகல் ஒப்பீனியன் பெற்றுக்கொள்வது மிக சிறப்பானது. மேற்கொண்ட ஒவ்வொரு பாயிண்ட்டும் கவனமாக பார்க்கவும். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் வாங்கும் ப்ராப்பர்ட்டி EC, அதாவது வில்லங்க சர்டிஃபிகேட் எடுத்து பார்த்தல் மிக சிறப்பானது. சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் மூலம் EC சர்டிஃபிகேட் எடுத்து பார்க்கலாம். இதன் மூலம் அந்த இடம் அல்லது பில்டிங், அதனின் ஓனர்ஷிப், அது சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் ஏதாவது இருந்தால் தெரிந்து கொள்ளலாம். மேலும் கட்டடத்துக்கு நாம் வாங்கும் இடம் TTCP அப்ரூவல் இருக்கிறதா என்று சமீப காலத்து
பார்த்து வாங்குவது சிறப்பு. கட்டும் கட்டிடம் சிஎம்டிஏ அப்ரூவல், அதாவது சென்னையில் இருந்தால் சிஎம்டிஏ அப்ரூவல், மற்ற இடங்களில் இருந்தால் லோக்கல் கவர்னிங் பாடி, அதாவது நகராட்சி என்றால் நகராட்சி அலுவலகம், பிடிஓ ஆஃபீஸ், வில்லேஜ் என்றால் பிடிஓ அலுவலகம் மூலம் அதன் அப்ரூவல் இருக்கின்றதா என பார்த்து வாங்குவது நல்லது. மேலும் இடமாக வாங்கியிருந்தால் சிஎம்டிஏவோ நகராட்சி மூலமாகவோ பிடிஓ ஆஃபீஸ் மூலமாகவோ அப்ரூவல் வாங்கி கட்டடம் கட்டுவது சிறப்பு. மேலும் நீங்கள் வாங்கும் ப்ராப்பர்ட்டி ஏதேனும் வில்லங்கம் இருக்கின்றதா என தெரிந்து கொண்டு வாங்க வேண்டும். மேலும் தாங்கள் வாங்கும் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரிசிட்டி, மேலும் அங்கே இருக்க பாதுகாப்பு, செக்யூரிட்டி, இது சம்பந்தமாக ஆராய்ந்து பார்த்து வாங்குவது சிறப்பு. நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி முடிக்க வேண்டியதாக இருந்தால் ஸ்டாம்ப் டியூட்டி மற்றும் சேல் டீட் தாங்கள் கொடுத்த பணத்தில் இருந்து 4 மாதத்திற்குள் முடிப்பது சிறப்பு. இப்பொழுது அப்பார்ட்மெண்ட் மற்றும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் இதன் சாதக பாதகங்களை பார்க்கலாம். அப்பார்ட்மெண்ட்டின் சாதகம், அதிகப்படியான நபர்கள் நடுவே நாம் வாழலாம். பள்ளி மற்றும் மார்க்கெட்ஸ் அருகாமையில் இருக்கும். தனி வீடுகள் கம்பேர் பண்ணும் செய்யும்போது இதன் வேல்யூ சற்று குறைவாக இருக்கும். பாதுகாப்பானது, திருடர்கள் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இதில் மிக்க பாதகம் கார் பார்க்கிங். இதன் ஆயுள் 75 முதல் 100 ஆண்டுகளுக்குள் தான் இருக்கும். இண்டிவிஜுவல் ஹவுஸ், தனி வீட்டில் இருக்கும் சௌகரியங்கள், சாதகங்கள், தனக்கென்ற சொந்த இடம் இருக்கும், அருகாமையினர் தொல்லை இருக்காது, நாம் விரும்பிய ஒரு சூழ்நிலையை அமைத்துக் கொள்ளலாம். பாதகங்கள், இது சற்று விலை அதிகமாக இருக்கும். இதன் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட மற்ற செலவினங்கள் அதிகமாக இருக்கும். கோல்டு, நாம் தங்கம் வாங்கும் பொழுது முடிந்தவரை கல்லற்ற தங்கமாக வாங்குவது சிறப்பு. நாம் இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ நாம் தங்கம் வாங்கினால் காயின் அல்லது பிஸ்கட் வாங்குவது சிறப்பு. அப்படி இல்லை என்றால் நாம் டிஜிட்டல் கோல்டு எனும் முறை தற்பொழுது வந்திருக்கின்றது. இதன் மூலம் பேங்க் மூலம் டிஜிட்டல் கோல்டு வாங்கினால் நாம் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. இது சம்பந்தப்பட்ட டிஜிட்டல் கோல்டு சம்பந்தப்பட்ட விவரத்திற்கு தங்கள் வங்கி அலுவலரை தொடர்பு கொள்ளவும். டிஜிட்டல் கோல்டு வாங்கினால் அதன் நன்மை, அந்த வேல்யூ, தங்கத்துக்கு வேல்யூ கனியான ஒரு டிஜிட்டல் கோல்டு சர்டிஃபிகேட் நம்மிடம் இருக்கும். நாம் அந்த தங்கத்தை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு தேவைக்கு ஏற்றவாறு அதை நாம் விற்றுக்கொள்ளலாம். தங்கம் பற்றிய ஒரு சிறு புரிதல், உலகத்தில் இந்தியாதான் அதிகமாக தங்கம் உபயோகிக்கும் நாடாகும். ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்தான் 50% தங்கம் நமக்கு கிடைக்கின்றது. ஆனால் அதிக சுத்தமான தங்கம் ஆஸ்திரேலியா பகுதியிலிருந்து கிடைக்கின்றது. நாம் அதிகமாக உபயோகிக்கும் வார்த்தை கேரட், KARAT. இதன் குறியீடு 99.99% பியூரிட்டி என்பதாகும். கேரட் என்ற வார்த்தை ஈஜிப்டிலிருந்து கிடைக்கப்பட்டது. ஈஜிப்டில் அதிகப்படியான எண்ணிக்கை கேரட் என்பது 24 என்பதாகும். 1 carat is equal to 24. அவர்கள் ஈஜிப்ட்காரர்கள் 24 தான் அதிகப்படியான எண்ணிக்கை இருந்தால் நாம் இன்றும் அதே வழக்கத்தை நாம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சிறு உதாரணம், 24 carat கோல்டு என்றால் 99.99% ஃபைன் கோல்டு, 22 carat என்றால் 91.6% ஃபைன் கோல்டு. மேலும் இந்த சார்ட் காணொலி பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாம் மேற்கொண்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். எவ்வாறு கோல்டு ரேட் ஃபிக்ஸ் செய்கிறார்கள் என்று. உலகளாவிய கோல்டு ரேட் பேஸாக வைத்துக்கொண்டு மும்பை கோல்டு அசோசியேஷன் மற்ற மாநிலத்தின் கோல்டு அசோசியேஷனுக்கும் தெரிவிப்பார்கள். அதை கோல்டு ரேட் என்பார்கள். 1 gold biscuit is equal to $10. $10 is equal to 116.64 grams. அதாவது
ஒரு தோள அளவு வைத்து கிராம் பர்சன்டேஜ் ஃபிக்ஸ் செய்வார்கள். அவர்கள் லோக்கல் அசோசியேஷன் மூலம் 2 முதல் 5% ப்ராஃபிட் வைத்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு அவர்கள் கோல்டு ரேட்டை ஃபிக்ஸ் செய்வார்கள். கோல்டு டெஸ்டிங் மெத்தட். நாம் வாங்கும் தங்கத்தை நவீன காலத்தில் சில பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ், டாடா போன்ற பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ், இவற்றில் நாம் தங்கம் ஆபரணம் வாங்கிய பின்பு அந்த மிஷினில் வைத்தால் தங்கத்தின் அளவு எவ்வளவு, அதன் பியூரிட்டி எவ்வளவு என்பதை நமக்கு கணித்து கொடுத்துவிடும். கம்ப்யூட்டர் மூலம் கணித்து கொடுத்துவிடும். மேலும் நாம் இதில் தான் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டும். நாம் BIS ஹால்மார்க் நகைகள் மட்டுமே நாம் வாங்க வேண்டும். BIS என்றால் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். இது அரசாங்கத்தால் முத்திரையிடப்பட்ட ஒரு ஹால்மார்க் நகையை வாங்குவது சிறப்பு. காணொலியில் பாருங்கள். BIS என்பது அதன் லோகோ. 916 என்றால் 99% அதாவது 100% நகையை நாம் உருவாக்க முடியாது. அதில் சில அளவு காப்பர் அல்லது சில்வர், அதாவது செம்பு அல்லது வெள்ளி கலந்தால்தான் ஆபரணங்கள் உருவாக்க முடியும். அதனால் 916 என்றால் மீதி இருக்கக்கூடிய அளவு செம்பு அல்லது வெள்ளியை உபயோகித்தார்கள் என்று அர்த்தம். அசே சென்டர் என்றால் அதை முத்திரை, இந்த ஹால்மார்க் முத்திரை குத்தப்பட்ட அதை அனலைசிஸ் செய்த ஒரு சென்டர் ஆகும். ஜுவல்லர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அது எந்த நகையில் கடையில் நாம் வாங்கினோம் என்பதை குறிப்பிடப்படும். ஜே, இதில் குறிப்பிட்டபடி ஜே என்றால் எந்த வருடம் இந்த ஆபரணம் தயாரிக்கப்பட்டது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். 2008 ஜே. இதை போன்று அந்தந்த வருடத்தை நாம் இப்பொழுது கணக்கிட்டுக் கொள்ளலாம். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்ட் என்பது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா மூலம் கணிக்கப்படுகிறது. இவர்களின் மேலாண்மை கீழ்தான் மியூச்சுவல் ஃபண்ட் இயக்கப்படுகின்றது. மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிய சிறு புரிதல். இதில் ஸ்பான்சர், மியூச்சுவல் ஃபண்ட் ட்ரஸ்ட், அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, கஸ்டோடியன் என்பவர்கள் இருப்பார்கள். இதில் ஸ்பான்சர் என்பவரே செபியின் கீழ் ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கி இதை மியூச்சுவல் ஃபண்டை நடத்துவார்கள். இது பை ஸ்ட்ரக்சர் ஓப்பன் எண்டட், க்ளோஸ் எண்டட் என பிரிந்துள்ளது. ஓப்பன் எண்டட் என்றால் எந்நேரமும் நாம் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கி விற்றுக்கொள்ளலாம். க்ளோஸ் எண்டட் என்றால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அதை விற்க முடியாது. இதுவே ஓப்பன் எண்டட் ஆர் க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் எனப்படும். பை இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் ஈக்விட்டி, டெட், மணி மார்க்கெட், கோல்டு என வகைப்படுத்தப்படுகிறது. ஈக்விட்டி என்றால் ஷேர் மார்க்கெட், லார்ஜ் கேப், மிட் கேப், மல்டி கேப், செக்டார். டெப்ட் என்றால் பாண்ட். மணி மார்க்கெட், கோல்டு, இவையெல்லாம் ஒவ்வொரு வகையான மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் மூலம் நாம் முதலீடு செய்வதாகும். இதில் நாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம் மூலம் எதில் இவர்கள் ஈடுபடுகிறார்கள் என தெரிந்து கொண்டு செயல்பட்டு கொள்ளலாம். மியூச்சுவல் ஃபண்ட் பற்றிய ஒரு சிறு வரலாறு. 1964 யூனியன் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா, தற்பொழுது ஆக்சிஸ் பேங்க் என்கிறார்கள், யூனியன் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா மூலம் முதலாக இந்தியாவில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆரம்பிக்கப்பட்டது. இதன் வளர்ச்சியை பாருங்கள். 2014ஆம் ஆண்டு 45 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்தியாவில் இருந்தது. இப்பொழுது 2014 பின் 10 லட்சம் கோடி இத்துறையில் புழங்குகின்றது. நாம் நேரடியாக ஷேர் மார்க்கெட்டை பற்றிய அதிகப்படியான புரிதல் இல்லாவிட்டாலும் நமது கையில் இருக்கும் சேமிப்பை வைத்து ஷேர் மார்க்கெட்டின் வளர்ச்சியில் நாம் பங்கு பெற்று பயன்பெறலாம். மியூச்சுவல் ஃபண்டின் நன்மை அதுதான். ஷேர் என்றால் நாம் ஒரு நிறுவனத்தில் பங்குதாரர், உரிமையாளர் என்ற பொருள்படும். ஷேர் மார்க்கெட் 2 வகைப்படும். அதில் 2 வகை மூலம் நாம் ஒரு நிறுவனத்தின் பங்கை வாங்கலாம். ஒன்று பிரைமரி மார்க்கெட் மூலம், இன்னொன்று செகண்டரி மார்க்கெட் மூலம். பிரைமரி மார்க்கெட் என்றால் ஒரு நிறுவனம் முதலில் தொடங்கும் பொழுதோ அல்லது அதனின் வளர்ச்சியின் பொழுது அது ஒரு நிறுவனத்தின் பொருள் தேவைக்கு ஏற்ப நியூஸ் பேப்பர் அல்லது மீடியா மூலம் அவர்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பார்கள். அது மூலமாக பர்ச்சேஸ் செய்வது
பிரைமரி மார்க்கெட் எனப்படும். செகண்டரி மார்க்கெட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலம் NSE BSE இது மூலம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலம் புரோக்கர் ஷேர் புரோக்கர் மூலம் வாங்குவது, அதாவது ICICI டைரக்ட், மேலும் பல பேங்க் மூலம் சில ஷேர் புரோக்கர்ஸ் மூலம் வாங்குவது செகண்டரி மார்க்கெட் எனப்படும். ஷேர் ட்ரேடிங் செய்வதற்கு தேவையானது பேன் கார்டு கண்டிப்பாக வேண்டும், டிமெட்டிலைசேஷன் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேண்டும், ஒரு பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக வேண்டும். இதற்கு தங்களது பேங்க் வங்கி அதிகாரியை நீங்கள் கடந்து டிமேட் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் செய்து கொள்ளலாம். ஷேர் மார்க்கெட் பற்றி மிக அதிகமாக புரிதலுக்கு தனியாக அதற்காக நாம் கற்றுவந்த அறிஞர்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் எதெல்லாம் செய்யலாம் என்பதை மட்டும் நான் இப்பொழுது பார்ப்போம். இன்வெஸ்ட் ஏர்லி, நாம் தொழிலை ஆரம்பிக்கும் பொழுதே, சம்பாதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே நாம் இதில் இன்வெஸ்ட் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். ரெகுலராக இன்வெஸ்ட் செய்ய வேண்டும், மாதம் இன்வெஸ்ட் செய்ய வேண்டும். நாம் தொலைநோக்கு பார்வையுடன் வாங்கி அடுத்த மாதம் விற்கும் எண்ணத்தில் வாங்கக்கூடாது. அதிகப்படியான வருடம் நம் கையில் வைத்திருக்கும் நிலையில் நாம் வாங்க வேண்டும். அதிக வருடம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிறுவனத்தின் மேல் நாம் ஷேர் வாங்கலாம். அதேபோல் ஒரு நிறுவனம் சரியாக அதோட டிவிடெண்டை கொடுத்தால் அதை போன்ற ஒரு நிறுவனத்தை பங்கை நாம் வாங்கலாம். ஒரே நிறுவனத்தின் பங்கை வாங்கக்கூடாது. வெவ்வேறு வகையான நிறுவனங்கள், பேங்க் நிறுவனம், ஆட்டோமொபைல் நிறுவனம், IT நிறுவனம் போன்ற பல்வேறு துறைகளில் இருக்கும் நிறுவனத்தின் பங்குகளை நாம் வாங்க வேண்டும். இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது, தாங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், FD, ப்ராவிடென்ட் ஃபண்ட், கோல்டு, ப்ராப்பர்ட்டி, இடம் அல்லது வீடு, பின்பு மியூச்சுவல் ஃபண்ட் இவற்றையெல்லாம் முதலீடு செய்த பின்பு ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் முதலீடு செய்வது சிறப்பு. ஷேர் மார்க்கெட்டை பற்றி நன்றாக அறிந்து தெரிந்து கொண்டு இன்வெஸ்ட் செய்யவும். F&O பற்றியோ மற்ற கமோடிட்டிஸ் பற்றியோ தாங்கள் அதிகமாக யோசிக்க வேண்டாம். ஆரம்ப காலத்தில் தாங்கள் பாதுகாப்பாக அனைத்து வகையான முதலீடும் செய்து பொருளாதார உயர்வு பெற்று நலமுடனும் வளமுடனும் பொருளாதார உயர்வுடனும் ஆனந்தமாக வாழ இறைவனிடம் பிரார்த்திக்கின்றேன். நன்றி.